ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா சோழனை பிடிச்சி திட்டிவிட்டு இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் வாழ்க்கையில தலையிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இங்க வானதி பயங்கரமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை பாண்டியன் பொண்ணு பார்க்க வரான் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நம்ம வானதியோட தாய் மாமாவும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பொண்ணு பார்க்க போறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல. ஆனா நம்ம பாண்டியன் மட்டும் வரவே இல்ல. நடேசன் அங்க வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, இப்பவும் சொல்றேன், அந்த வாயாடி பொண்ணுக்கு நம்ம பாண்டியன் ஒத்து வரவே மாட்டான். பாரு மாட்டிக்கிட்டு முழிக்க போறான் அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நடேசன். ரொம்ப நேரம் ஆயும் நம்ம பாண்டியன் வரவே இல்ல. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் என்ன சோழனை போய் பார்த்துட்டு வர சொல்றாப்புல நம்ம சேரன். நம்ம சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை பார்க்கறதுக்காக கடைக்கு போய் கேட்டா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனே இல்லை. அங்கே வேலை பார்க்குற பையன்கிட்ட கேட்டா அண்ணன் அப்பவே கிளம்பி போயிடுச்சு, அண்ணனுக்கு தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதனால தான் அப்பயே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ சோழனுக்கும் ஒண்ணுமே புரியல. நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இவன் எங்க போனான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன மணி ஆறாச்சு, இன்னும் உன்னை பொண்ணு பார்க்கவே வரவே இல்லையே அப்படின்னு வானதியோட அப்பா கேட்க, வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் என்ன சேரனுக்கு ஃபோன் பண்ணா நாங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கோம், ஆனா இன்னும் பாண்டியன் மட்டும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க நம்ம சோழன் ஃபோன் பண்ணியிருப்பாப்புல இல்லையா, அதை பார்த்துட்டு பாண்டியன் இப்பதான் ஃபோன் பண்றாப்புல. ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்கலாம் போக வேணாம் அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.